ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை நாளும் சரி இல்லை வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து வீட்டில் ஏற்றி வைப்போம் இல்லைங்களா. ஸோ ரீசெண்டாக ஒரு சிலர் வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து முழுசாக எரிய மாட்டேங்குது, ஸோ அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே பஞ்சகவ்ய விளக்கு வந்து வெயில் காலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஏற்றினாலே போதும். ஏன்னா அது நல்லா காஞ்சிருக்கும், அதனால் சீக்கிரமாக அந்த தணல் கிடச்சி நல்லா எரிய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து குளிர்காலம், இந்த மழை காலத்துலலாம் நீங்கள் வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து பயன்படுத்துகிறீங்க, வீட்டில் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து வெயிலில் கொஞ்சம் எடுத்து வச்சு காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பொருட்களுமே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். ஸோ அதுவுமே இதுவும் வந்து விளக்கும் வந்து ஈரப்பதம் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த குளிர்கால டைமில் வந்து கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஓரளவுக்கு வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அடுத்து நம்ம பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கணும் அப்படின்னா நம்ம மெயினாக பயன்படுத்த வேண்டியது வந்து நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஷாப்புக்கு வரும்போது கூட ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, நம்ம வந்து நாங்கள் எண்ணெயே ஊற்றி பயன்படுத்தலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. தப்பு இல்லை, ஆனால் இதோட முழு பலனும் கிடைக்கணும். ஏன்னா நம்ம எதுக்காக இது மெயினாக பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சகவ்ய விளக்குங்கிறது வந்து அந்த யாகம் செஞ்ச ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து வீட்டில் ஏற்றி வைக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியது சுத்தமான பசு நெய் பயன்படுத்துறது தான் உகந்தது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஞ்சகாவிய விளக்குல வந்து சாதாரணமாக ஒரு சூடத்தை வந்து நடுவில் வச்சு பற்ற வச்சுட்டா போதும்ல, அப்படி எரிஞ்சாலும் அந்த விளக்கு வந்து ஃபுல்லாக எரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம பசு நெய் ஊற்றி ஏற்றுறதுங்க தான் வந்து அந்த முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்சவளும் நெய்யே பயன்படுத்துறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து குளிர்கால டைம் இல்லைங்களா, அதனால் நம்ம வீட்டில் கூடிய தேங்காய் எண்ணெய் ஆகட்டும் இல்லை நெய் இது போல் இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா கட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த விளக்கில் வந்து ஊற்றி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட்டியாக இருக்கும்போது ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது உருகி அந்த நெய் எல்லாமே அந்த விளக்கு உள்ள அப்சர்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதனால் மெல்ட் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாகவே அது எரிய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குளிர்கால டைம்னாலே நம்ம முழுக்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா விளக்கு நல்லாவே எரிய ஆரம்பிக்கும். பாதியில் உங்களுக்கு அணைஞ்சு போகிற பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த பஞ்சகவ்ய விளக்குன்னு மட்டும் இல்லை, இப்போ நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருட்களுமே கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையில் ஏற்றி வைக்கும் போது அது நல்லா எரியும் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தசாங்க பவுடர். ஸோ தசாங்க பவுடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதில் ஸ்கூப் அள்ளி வச்சுட்டு நம்ம மேலே கற்பூரத்தை பற்றி வச்சா அதுவும் கூட பாதியில் அணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ விளக்கு வந்து இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரி பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முழுசாக அந்த விளக்கே வந்து ஃபுல்லாக பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த தணல் நல்லா அந்த நெருப்பும் வந்து நல்லா ஹைட்டாக மேலேயே வரும். ஏன்னா விளக்கு ஃபுல்லாகவே பிடிச்சிட்டு உங்களுக்கு எரியுது இல்லைங்களா. வந்து நான் ஆக்சுவலாக வீடியோக்காக தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சு நான் ஃபுல்லாக எரிய வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சிருச்சு பாருங்கள். அது உள்ளே வந்து எதுவுமே பாதியெல்லாம் அணைஞ்சு போகலை. ஏன்னா நான் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தணல் ஃபுல்லாகவே இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொன்று, இந்த பஞ்சகவ்ய விளக்கை நீங்கள் எரிய வச்சதுக்கப்புறம் கடைசியாக அதில் வந்து தணல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு சிலர் வந்து இதை எடுத்து விபூதிக்காக பயன்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க. இதை நீங்கள் அதெல்லாம் எதுவும் பயன்படுத்த மாட்டேங்க, சும்மா அப்படியே தான் வச்சுருப்பீங்க அப்படின்னா அதில் இப்படி இன்னொரு வேவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் தணல் இருக்கும், அதுலேயே கட்டி சாம்பிராணி வந்து நல்லா பொடிச்சு அதை வந்து போட்டு விட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் காமிச்ச மாதிரியும் இருக்கும். இதுக்காக தனியாக தணல் கூட உருவாக்க தேவையில்லை. ஸோ வெள்ளிக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் பூஜை அறையில் இந்த மாதிரி தூபம் காமிக்கிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.